திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறையாக மலர்கிறது. இந்த 8ஆம் திருமுறையில் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. 37 பிடித்த 10 மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம். திரு தோணிபுரத்தில் அருளியது. அருமையான திருவாசகம். இந்த திருவாசகத்தில் இந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்க அப்படின்றத அவரே சொல்லிட்டார். ஆகையினால இதுக்கு வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு ஈடு இணையே கிடையாது, வார்த்தையே கிடையாது. இந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன இருக்குது? இந்த திருவாசகத்துக்கு உருகாதவங்க ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன நம்ம வார்த்தை சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த திருவாசகத்தில் 37 பிடித்த 10 அப்படியே சிக்கன பிடித்தேன்னு, சும்மா சாதாரணமாலாம் பிடிக்கக்கூடாது. அவ்வளோ அன்பாக நம்ம அம்மாவை எப்படி குழந்தை அப்படி போய் அப்படி எங்கனாந்து வந்தாங்கன்னா ஓடி போய் அப்படி கட்டி பிடிச்சிக்கும், குழந்தை அப்படி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி அவருடைய பாதத்தை சிக்கன அப்படி அப்படி நறுக்குன்னு பிடிச்சி நான் ஓடக்கூடாது அவர். அந்த மாதிரி அருமையான பிடித்த 10 சொல்லியிருக்காரு. எவ்வளோ உருக்கமான வரிகள். நான் வேண்டிக்கிறேன் அழாமல் பாடணும்னு. நான் அப்படியே இதில் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எங்கள் அப்பந்தான் திருவுள்ளம் வைக்கணும். அவருக்கு அழ வச்சு பார்த்தா தானே பிடிக்கும். அதனால் நான் அழாமல் பாடணும், நல்லா பாடணும்னு வேண்டிக்கிறேன். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள், இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா என்ன மாதிரி எவ்வளோ பேர் தெரியாத அன்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது போய் சேர்ந்தா அவங்க கேட்டாங்கன்னா அது நம்மளுடைய ஒழுங்காக நடக்குது, எங்கள் அப்பா இட்ட பணி சிறப்பாக நடக்குதுன்னு அர்த்தம். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கினாங்களே சிவனுடைய திருவருள் எப்படி இருக்குதுன்னு அவங்க தெரியாமையே இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கினாங்கன்னா விடுவாங்களா? இந்த ருசியை காட்ட வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை இல்லையா? அதை இப்படி எளிமையான முறையில் சொல்லி அவங்கள உணர்த்தலாமேன்னு தான் இது சிறு முயற்சி. திருச்சிற்றம்பலம். அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க. மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வந்து சேரணும். திரு தோணிபுரத்தில் அருளியது 7 சீர் விருத்தம். உண்பர்கற்கு அரசே ஒழிவு அற நிறைந்த யோகமே ஊத்த என் தனக்கு வம்பென பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வதினியே. எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஒவ்வொரு வரியும் சும்மா அப்படி இருக்குது. தேனே சுவை, அதில் பலாச்சோலையை வேற முக்கி நம்மளாண்ட கொடுக்குறாரு. அருமையான வார்த்தைகளை கோத்து திருவாசகத்தை பாடியிருக்காரு. இதையெல்லாம் பாடுறத விடுத்து எனக்கு என்னான்னு இருக்கிறீங்க, இதையெல்லாம் பாடுங்க. இதுக்குள்ளே இருக்கிற புதையலை வாரி அனுபவிங்க. திருச்சிற்றம்பலம். உண்பர்கட்கு அரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊத்த என் தனக்கு வம்பென பழுத்து என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே
பெருமானே எம்பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே விடை விடாது உகந்து விண்ணவர் கோவே வினையேனுடையமை பொருளே முடைவிடாது அடியேன் மூத்தர மன்னாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அம்மையே அப்பா ஒப்பிலமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மைய ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அருள் உடை சுடரே அழிந்தது ஓர் கனியே பெரும் திரள் அரும் தவற்கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருள் இடத்தடியார் சிந்தையுள் புகுந்து செல்வமே சிவபெருமானே இருள் இடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே ஒப்பு உனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிகின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரியிலியேற்கு விழுமியது அளித்தது ஓர் அன்பே செப்புதற்கரிய செழும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்ப்பிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அரவையன் மனமே கோயிலா கொண்டு ஆண்டு அளவில ஆனந்தம் அருளி பிறவி வேறறுத்து என் குடி முழுதாண்ட பிஞகா பெரியயம் பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே பாசவேரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனேற்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே யாதுமிரில்லா சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன்
எங்கெழுந்தருளுவதினியே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய. தேனினை சொரிந்து புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே. யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவதினியே. புன்புலால் யாக்கை பூரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பெலாம் உருக்கி எளிமையாண்ட ஈசனே மாசிலாமணியே. துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கலாம் அறுத்த நல் சோதி. இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா? நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் பொறுமையாக, எவ்வளோ பொறுமையாக பாட முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பாடினேன். இந்த 10 பாடல்களுமே முத்து பாடல்கள் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினபடி ஒவ்வொன்றையும் நான் எப்படி ரசிச்சிருக்கேன்னு இதில் நிறைய பாடல்களுக்கு நிறைய முறை விளக்கம் சொல்லியிருக்கேன். ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே, அவருக்கு ஈடு என ஏது? ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே, அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே, மெய்ப்பதம் அறியா வீறு இளியர்க்கு விழுமியது அளித்தது ஓர் அன்பே, செப்புதற்கு அரிய செழும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே. ஏய்ப்பு இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வதினியே. ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ பொருள் பதிந்த பாடல்கள், அவ்வளோ அர்த்தம் இருக்குது. இப்போ எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, தேவாரம் திருவாசகம் தான் தெரியாது. ஆகையினால இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல விளங்கும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணி, அம்மையே அப்பா ஒப்பு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒப்பா யாரை சொல்ல முடியும்? எங்கள் அம்மா விட இவங்க உயர்வுன்னு சொல்ல முடியுமா? அந்த அம்மாவும் அவர் தான், அந்த அப்பாவும் அவர் தான். பழமைக்கு பழமையும் அவர் தான், புதுமைக்கு புதுமையும் அவர் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக வருதுன்னாலும் அவர் தான் அப்படின்ட்டு பாடிட்டார். இதே மாணிக்க வாசகர் தான். ஆகையினால எதையுமே ஈடு வச்சு சொல்ல முடியாது, எல்லாமே அவர் தான். ஆகையினால இந்த திருவாசகத்தை அருமையாக படிங்க, பாடுங்க. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. அந்த அம்மா குழந்தைங்க பசி எடுத்தால் தான் பால் கொடுப்பாங்க, அது கூட இல்லையா. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தம் ஆய. தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே. நான் எப்படிப்பா உன்னை வந்து பிடிச்சிட்டேன், நான் எங்கே பயப்பட்டு நான் இது பண்ணுறது? உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியாது, நீ தான் ஓணும்னு அப்படியே சிக்கன் பிடிச்சிட்ட. அப்படி காலை அப்படி இருக பற்றிட்ட பிறகு நான் விட மாட்டேன் அப்படின்னு இதை பாடலை பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. அவருடைய பாதத்தை சிக்கனை பிடித்து கொள்ளுங்கள். அதை விட்டா அவர் ஓடி போயிடுவார், அன்புக்கே அடிமையாக இருப்பார். ஆகையினால மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனை உங்கள் காதில் கொண்டு வந்து ஊற்றினேன். அதை அப்படியே போய் பாயுது.
வாய்க்குள்ளேயும் பாட பாட வாய்க்குள்ளேயும் போய் பாயுது. அருந்தி சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. மென்மேலும் ஆதரவு கொடுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.